நிறைய வண்டிகளில் எஸ்பெஷலி லாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து நம்பர் பிளேட்டே தெரியுறது இல்லைங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து அவங்க ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுக்குறாங்க பிரேக் லைட்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்க. ஸோ சிரமமாக இருக்குதுங்க. அது எப்படி ஆர்டிஓ அலோவ் பண்ணாங்க தெரியுங்க. முன்னாடி ஒருத்தர் வந்து அழகாக மொபைல் ஃபோன் எடுத்துங்க பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ஜோப்பில் வச்சுட்டு உள்ளே போகிறாருங்க. ஹார்ன் அடிக்கிற அவர் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாரு. டூ வீலருக்காருங்க. என்ன பண்ணுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. மொபைல் வந்து அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேக் மாதிரி வச்சுருக்காருங்க. அதுக்கு மேலே இருக்குதுங்க. எப்படியெல்லாம் வேலை தரம் பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பர் பிளேட் தெரியாத இஷ்யூ மறுபடியும் பேச போனால் கிட்டத்தட்ட அந்த ஆங்கிள் இல்லாட்டி உங்களுக்கு கிளியராக தெரியும். பட் அந்த ஆங்கிளை வச்சு மறைக்கிற மாதிரி ஆகிடுதுங்க. இப்போ நம்ம லாரிகள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. பின்னாடி வந்து இப்போ முன்னாடி போகிற வண்டியில் இல்லை. இப்போ ஒரு ஆங்கிள் மாதிரி அந்த பிரேக் லைட்டுக்கு கவர் மாதிரி கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை எந்த கோணத்தில் இருந்தாலும் படிக்க முடியறது இல்லைங்க. இது கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக தெரியலிங்க எனக்கு என்னமோ. அதே மாதிரி வண்டியில் ஆளுங்க ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னா நம்ம ஆளுங்க வண்டியில் தான் ஆளை ஏற்றிட்டு போவாங்க. இப்போ இவ்வளோ ஆளுங்க பாருங்க வண்டி மேலே. அப்பா சாமி எப்படிங்க இது ஓகேவா? ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்குதுங்க. ஒரு காருக்கார வழியே விட மாட்டேங்கிறானுங்க. அப்படியே நின்றுருக்கானுங்க. நல்லா என்ன சாரிங்க. வண்டி ஆம்புலன்ஸ் அந்த ஹார்ன் போட்டு வருதுங்க. இப்படி வழி விடுறதுக்கு நம்ம ஆளுக்கு ஒரு சங்கட்டங்க. அப்படியே நின்றுட்டு இருந்தாருங்க. இங்க பாருங்க எத்தனை பேருன்னு ரோடு வண்டியில. வெளியே வாங்க ஆட்டோக்காரனா, நீங்க வெளியே வந்தா நான் போக முடியும். ரோடப்பான்னு சரி பண்ணுங்களே. நீங்கள் முன்னாடி லைட்டோட மூவ்மெண்ட் வச்சே தெரியுது எவ்வளோ பெரிய பள்ளத்தில் இறங்கி ஏறிட்டு இருக்குன்னு வண்டி.